அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். 69ஆம் சங்கீதம் 35வது வசனத்தினுடைய முதல் பகுதியில் வாசிக்கிறோம். தேவன் சீயோனை ரட்சித்து யூதாவின் பட்டணங்களை கட்டுவார். அவர் ரட்சித்து கட்டுவார். நிச்சயமாகவே ஆண்டவர் இன்னைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை உங்களுக்கு செய்வாராக. சீயோனை குறித்து நாம் வேதத்தை வாசிக்கும் போது அது பரலோகத்துக்கு ஒப்பனையாய் நாம் வாசிக்கிறோம், சபைக்கு ஒப்பனையாய் வாசிக்கிறோம், அதில் இருக்கிறவர்களை விசுவாசிகளுக்கு நம்மை ஒப்பனையாக நாம் வாசிக்கிறோம். இப்படி விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நாம் ஒப்பிட்டு தியானிக்கும் போது அநேகருடைய வாழ்க்கையில இன்னைக்கு பயங்கர போராட்டத்தோடு இருக்கிறார்கள். சிலர் என்று சொல்றது உண்டு, பிரதர் நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், ஆனால் என் கணவன் என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படவில்லை. ஒரே போராட்டமா இருக்கிறது பிரதர். என்னுடைய குடும்பம் உடைக்கப்பட்டு கிடக்கிறது, என்னுடைய திருமண வாழ்க்கை உடைந்து போய் கிடக்கிறது. தேவன் என்னை ரட்சிக்க வேண்டும், என் குடும்பத்தை ரட்சிக்க வேண்டும். என் தொழில் உடைந்து போய் கிடக்கிறது, என்னுடைய எதிர்காலம் உடைந்து போய் கிடக்கிறது. நிறைய பேர் புலம்புகிறதை, நல்ல விசுவாசிகளை புலம்புகிறதை இந்த நாட்களிலே பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையின்படியே விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், தேவன் உங்களை ரட்சித்து உங்களை கட்டி எழுப்புவார். நிச்சயமாய் கட்டி எழுப்புவார். அவரை நோக்கி பார்க்கிற ஒருவரையாகிலும் ஆண்டவர் வெட்கப்படுத்தவே விடமாட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக முறை ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனார்கள். பிரஜாதிகளிடத்திலே ஆண்டவர் கொடுத்தார். அவர்கள் வேதனைப்பட்டார்கள், கலங்கினார்கள். எரேமியா கூட எரேமியா 30ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே சொல்லுவார், அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனங்களை எல்லாம் வாசிக்கும் போது சீயோன் எவ்வளவாய் பாதிக்கப்பட்டது, சீயோன் எத்தனை நாட்கள் எத்தனையோ முறை பிரஜாதிகளால் மிதிக்கப்பட்டது. அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் மனமிறங்கி தம்முடைய தாசர்களை அனுப்பி சீயோனை ரட்சித்து அதை மறுபடியும் கட்டி எழுப்பினார், அதை மறுபடியும் உயர்த்தினார், அதை மறுபடியும் அந்த முந்தின ஸ்தானத்துக்கு கொண்டு வந்தார். அதே போல உங்க வாழ்க்கையும் இன்னைக்கு உடைந்து போய் நொறுங்கி போய் பல பாடுகளுக்குள்ளாய் கண்ணீருக்குள்ளாய் இருக்கிறதா? நிச்சயமாய் தேவன் உங்களை ரட்சித்து உங்களை கட்டி எழுப்புவார். இன்னும் சிலருடைய வாழ்க்கை யோசிக்கும் போது, ஒரு காலத்துல நல்ல விசுவாசிகளா இருந்தவர்கள் இன்னைக்கு ஆண்டவரை விட்டு பிரிந்து போயிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அவர்கள் தேவனோடு கூட உள்ள ஐக்கியத்தை இழந்து போய், தேவனோடு உள்ள ஒரு நல்ல உறவை இழந்து போய் இன்னைக்கு ரொம்ப சோர்வா இருக்கிறதை பார்க்க முடிகிறது. என்னிடத்துல சொல்றாங்க, நான் ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டேன் பிரதர், நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன், என்னால ஜெபிக்க முடியல, வசனம் வாசிக்க முடியல, என்னால ஆண்டவரை ஆராதிக்க முடியல, ரொம்ப சோர்ந்து போயிட்டேன், ரொம்ப தூரம் வந்துட்டேன். ஆனால் அவர்களுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் திரும்பவும் அவர்களை ரட்சிக்கிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எப்படி மறுபடியும் எழுப்பித்து புதிதாய் அதை கட்டி எழுப்பி அதன் முந்தின ஸ்தானத்துக்கு நிலை நிறுத்துகிறாரோ அதே போல ஆண்டவர் நிச்சயமாகவே அநேகரை கட்டி எழுப்பி இருக்கிறார். இந்த காலை நேரத்திலே ஒருவேளை ஆண்டவரை விட்டு நீங்கள் தூரமாய் போயிருக்கிறீர்களா? தேவன் உங்களை ரட்சித்து மீண்டும் உங்களை கட்டி எழுப்ப விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல், உங்கள் குடும்ப உறவில நிம்மதி இல்லாமல் தடுமாற்றத்தோடு இருக்கிறீர்களா? நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ரட்சித்து கட்டி எழுப்புவார். இந்த அற்புதங்கள் இன்றைக்கே தேவன் செய்யும்படி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நம்முடைய தேவன் ரட்சித்து கட்டி எழுப்புகிறவர். சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். சீயோனை அநேக முறை ரட்சித்து யூதாவின் பட்டணங்களை கட்டி எழுப்பின தேவன், இதை பார்க்கிற நம்முடைய அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ரட்சித்து நம்முடைய பிள்ளைகளை கட்டி எழுப்புவீராக. எந்த பகுதிகளெல்லாம் கட்டி எழுப்ப வேண்டுமோ, எந்த பகுதியெல்லாம் இடிக்கப்பட்டு கிடக்கிறதோ அதை திரும்ப எழும்பட்டும். ஆண்டவர் எந்த பகுதியெல்லாம் ரட்சிப்பு தேவைப்படுகிறதோ அதெல்லாம் தேவன் ரட்சித்து நம்முடைய பிள்ளைகளை நிலைநிறுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Amen.